கடந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியுடைய சில மகளிருக்குன்னு சொல்லி அதில் வடிகட்டினாங்க. அதற்கு பின்னிட்டு இப்போ 2026 தேர்தல் வரும்போது இவங்க யாருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணாங்களோ அந்த மகளிருக்கும் இப்போ தகுதி வந்துட்டதா சொல்லி அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்குறேன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதுபோல் மகளிருக்கு பஸ்ஸில் இலவச பயணம் நடைமுறையில் இருக்குது. குறிப்பாக ஏழை எளிய பெண்களுக்கு உரிமை தொகை வழங்குவதும் இது போன்ற பஸ்ஸில் இலவச பயணத்துக்கு அனுமதி அளிப்பதும் சமுதாய மேம்பாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற மகளிருக்கு இலவச பயணமோ அல்லது மகளிர் உரிமை தொகையோ தருவதற்கு பதிலாக வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். விடியல் பயணத்தால் போக்குவரத்து துறை மிகுந்த நஷ்டத்தில் போகுது. போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட்டு கொடுக்க முடியல. அதே போல் ஊதிய உயர்வு கேட்டு போராடக்கூடிய தூய்மை பணியாளருக்கும் அங்கன்வாடி பணியாளருக்கும் மேலும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சியில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உரிமை தொகை வழங்குவதற்கு மட்டும் திமுகவுக்கு எங்கேருந்து நிதி கிடைக்குது? மக்கள் வரி பணத்தை இது போன்ற ஓட்டு வங்கி அரசியலுக்காக திமுக வீணடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.